இன்னைக்கு வந்து முதல் பட்டிமன்றம் என்ன பார்க்க போறோம்னா, இவங்க லெவலுக்கு யோசிக்கிற மாதிரி அப்படின்னு இல்லாமல் வனவிலங்குகளை பூங்காவில் அடைப்பது சரியா தவறா, இதுதான் வந்து டாபிக். இந்த தலைப்பில் வனவிலங்குகளை பூங்காவில் அடைப்பது சரி அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, தவறு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு 4 பேர் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சு பேச போறீங்களோ அந்த விஷயத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன். ரெடியா? நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? ஓகே. பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல பேசுறதுக்கு வந்து பிரணவ் விலங்குகளை பூங்காவில் அடைப்பது சரியே அப்படின்னு பேசுறதுக்காக பிரணவ் வராரு. பிரணவ் ஆரம்பிக்கலாம். பேரண்ட்ஸ் எல்லோரும் தயவுசெய்து குவாய்ட்டாக உட்காந்துங்க. ஏன்னா கிட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் பேசுகிறாங்க. அவங்க கொஞ்சம் பயந்து பேசும்போது அவ்வளோ சவுண்டாக இருக்காது. ஸோ நம்ம சவுண்டை கம்மி பண்ணால் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக உட்காருவாங்க கேட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நடுவருக்கே வணக்கம். இன்னைக்கு நான் விலங்குகளை பூங்கால போடுறது சரின்னு பேச போகிறேன். விலங்குகள் அழிந்து போகுது, ஆனாலும் பூங்கால போட்டால் அழிவுக்கு ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி மனுஷங்களும் காடில் அழிக்கிறாங்க. அதனால் அதோட விலங்குகள் பூங்கால போட்டால் தான் சேஃப். நீங்களே சொல்லுங்கள், நம்மளே ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்க முடியாதா? அதனால் அதே மாதிரி விலங்குகள் தேடி தேடி உணவு கிடைக்காம இறந்து போயிடுது. அதனால் பூங்கால போட்டால் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு வந்துடும். இயற்கை சீற்றங்கள்லேருந்து விலங்குகள் காப்பாற்றுன்னா பூங்கால போட்டால் சேஃபாக இருக்கும். இப்போ மனுஷங்கள் கேட்காம வேட்டையாடுறாங்க. அதனால் பூங்கால போட்டால் யாருமே வேட்டையாட முடியாது. விலங்குகள் காரில் வச்சு அடிப்பட்டால் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் பூங்கால யாச்சும் அடிப்பட்டிருந்தா யாராச்சும் ஹெல்ப் பண்ண எடுப்பாங்க. ஸோ நடுவர்களே, ஏதாவது என்ன சொன்னாலும் விலங்குகளை பூங்கால போடுறது தான் சரியே. கொஞ்சம் தீர்ப்பு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பிரணவ் வந்து அருமையாக பேசுகிறாரு. 4 பாயிண்ட் வந்து முக்கியமாக சொல்கிறாரு. என்னென்னா, காடுகளை அழிச்சிடுறாங்க மனுஷங்க. கரெக்டு தானே? காடுகளை அழிச்சிட்டா வனவிலங்குலாம் எங்கே போகும்? நம்மளாம் அதெல்லாம் வந்து பூங்கால வச்சுருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து வேலைக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நம்ம வனவிலங்குகளில் பூங்கால வச்சுட்டா சாப்பாடு நல்லா கிடைக்கும்ன்றார். வேட்டையாடுறாங்கல்ல மனுஷங்க வந்து வனவிலங்குகளெல்லாம் வேட்டையாடுறாங்க. அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு பூங்கால இருக்கணுன்றாரு. அடிப்பட்டால் அதுக்கு வைத்தியம் பார்க்கறது யார்? காட்டில் யாருன்னா டாக்டர் இருக்காங்களா? இல்லை. அதனால் அதை பூங்கால இருக்கணுன்றார். இதை நீங்கள் வந்து யாருன்னா எதிர்த்து பேச முடியுமா? கிருஷ்ணேஷ், நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். விலங்குகள் ஏன் பூங்காவில் இருக்கக்கூடாதுன்னு நான் பேச போகிறேன். விலங்குகளோட வீட்டு காடுதான். நம்மள வீட்டில் இருக்க மாதிரி அவங்களோட வீட்டில் இருக்கணும். பூங்கா இல்லை. எல்லா உயிருக்கும் சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் ஏன் பூங்காவில் அது மற்றும் தடுக்கும்? விலங்குகளை கேஜில் போடும் போது
அதோட வேட்டையாடும் ஸ்கில்ஸ் இருக்குது. உடல் மற்றும் மன ரீதியான ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாரும் இங்கே தடுக்கும். நான் வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க கிருஷ்ணேஷ் வந்துட்டு முக்கியமான 2 பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. காடு தான் வந்து விலங்குகளுக்கு வீடு அப்படின்றாரு. அது வந்து கரெக்டு தானே? நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்குல்ல, அது மாதிரி விலங்குகள்லாம் வந்து காடு தானே வீடு. அதை விட்டுட்டு நம்ம ஏன் பூங்கால் அடைக்கணும்? அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சரின்னு பேச வரீங்க. அடுத்து வந்து எல்லா உயிர்களுமே சமம்னு சொல்கிறாரு. கரெக்டு தானே? இப்போ உங்களை வந்து ஜெயிலில் அடைச்சா வந்துட்டீங்களா? இல்லை உங்களை வந்து பூங்கால ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சா ஒத்துட்டீங்களா? அப்புறம் ஏன் சரின்னு பேச வரீங்க? இருந்தாலும் பேச வரீங்க. அப்படி வாங்க பார்ப்போம், என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் இப்போ விலங்குகள் பூங்காவில் வைக்கிறது உள்ள நல்ல நன்மைகள் பற்றி பேச போறேன். நிறைய பேர் வந்து விலங்குகள் கூண்டில் வைக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி தான் சொல்ல போறேன். பொதுவா அடிபட்டு ரொம்ப மோசமா இருக்கிற விலங்குகளுக்கு பாதுகாப்பான இடம் வேணும்னா ஜூ தான் நல்ல இடம். காட்டுல தனியா பொழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்க மருத்துவ சிகிச்சையும் நல்ல சாப்பாடும் ஒரு பாதுகாப்பான இடமும் கிடைக்கும். நீங்களே சொல்லுங்க, மனுஷங்கள் பத்தி ஆராய்க்கணும்னா வாலண்டியர் பண்ற ஆள் இருக்காங்களா பார்க்குவாங்க. ஆனா மிருகங்கள் வந்து வாலண்டியர் பண்ணுவாங்களா? இல்லை. மக்கள் வந்து விலங்குகளை நம்மளை வேடிக்கை பார்க்க முடியும். இல்லை, நம்மளை அடைச்சி வச்சா விலங்குகள்லாம் வந்து வேடிக்கை பார்க்கும். என்னடா இவன் வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி. மக்கள் வந்து விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காட்டில் விட வனவிலங்கு பூங்காவை தான் ஈஸி. அவங்க எப்படி ஓடுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்படி பறிக்கிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நோய்களும் புரிஞ்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, ஓல்டேஜ் ஆயிடுனா நம்ம ஓடி ஓடி வேலை பார்க்காம ரெஸ்ட் எடுக்குவோம்ல, அதே மாதிரி மிருகங்கள் வந்து ஓடி ஓடி வேட்டையாட முடியாது. வயசாகிடுச்சுன்னா அதால ஓட முடியாது. அப்போ பூங்கால் அடைக்கலாம் இல்லையா? பூங்காவை வந்து ஆறுது மயம் மாதிரி இருக்கும். அதுக்கு வனவிலங்கு பூங்காவை ஒரு நல்ல சுற்றுலாத்தலம் இடம். மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயனுள்ள மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வனவிலங்கு பூங்காவை ஒரு சிறந்த இடம். நீங்களே சொல்லுங்க, வெக்கேஷன் இருந்தா ஜூக்கு போவீங்களா, போக மாட்டீங்களா? பசங்கள் புக்கில் பார்க்குற விலங்குகள் பாதுகாப்பான நேரில் பார்க்கறதுக்கு ஜூ மட்டும்தான் அந்த இடம். எல்லாத்தையும் மேல விலங்குகள்
கொடுக்காம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ஸ்பேஸ் கொடுக்குவாங்க. ஓகே, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ மேலே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா பாருங்க. ஆனா விலங்குகளை பூங்கால அடைச்சா சரின்னு பேசுறது வந்து விலங்குகளுக்கு நல்லதா இருக்கணும்னு பேசணும். நீ வந்து நம்ம வெக்கேஷன் போனா பார்க்கறதுக்காக விலங்குகளை பூங்கால அடைக்கணும்னு சொன்ன பத்தியா? ஓகே. ஆனால் அதை தவிர்த்து ஒரு 2 காரணம், நல்ல காரணம் சொன்னேன். மருத்துவ உதவி, காட்டில் எதனா அடிபட்டு இருந்தாக்கா விலங்குகளுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதே பூங்காவில் இருந்தால் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வயசான நாளில் விலங்குகளால் ஓடி ஓடி வேட்டையாட முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் நல்ல பாயிண்ட். ஸோ இதை எப்படி வந்து சுபின் வந்து இல்லை அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா? வாங்க சுபின். இந்த விழாவிற்கு வருகை தந்த கல்வி தமிழ் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் சக்தியங்களுக்கு மேல் பணிவான வணக்கம். விலங்குகளை கூண்டுக்குள் அடைத்து வைப்பது தப்பு என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். விலங்குகளை கூண்டுக்குள் அடைத்து வச்சு நம்ம மனுஷங்க அதை வேடிக்கை பார்க்குறோம். ஆனால் அது ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. கரெக்ட். அதை நம்ம காட்சி பொருள் மாதிரி பார்க்குறோம். நம்ம டெய்லி அதே சட்னி சாப்பிட்டா அது ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அதுவும் சட்னியை மாத்துனா மாற்ற மாட்டாங்க, அதே சட்னியே வைக்கிறாங்க. அது ஒரு வாரம் கழிச்சு அதே சட்னி வேற வைக்கிறாங்க. அதே மாதிரி தானே விலங்குகளுக்கு அதுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படும். என்ன ஒரு தத்துவம், எல்லாரும் கேட்டுக்குங்க. விலங்குகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு ஆசைப்படுது. மனுஷ பயப்புலரே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது விலங்கு சாப்பிட ஆசைப்படாதா? அதுக்கு வந்து டெய்லி அதே கோழி அதே ஆடு கொடுத்தா போர் அடிக்கும்ல. கரெக்ட் சுமி, நீ பேசு. நீங்களே சொல்லுங்க, உங்களோட பேரண்ட்ஸ் விளையாட விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தா உங்களுக்கு ஓகேவா? ஓகேன்னா கை தூக்குங்க. யாருமே கை தூக்க மாட்டாங்களே. ஒரே ஒரு பாப்பா மட்டும் கை தூக்குது. அடைச்சிருந்தா ஓகேவா? கை தூக்குங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் பேர் தான் கை தூக்கி இருக்காங்க. மெஜாரிட்டி அவுட். அதனால நம்ம விலங்குகளை கூண்டுக்குள் அடைக்காம ஃப்ரீயா காட்டுல வாழ விடணும். அதை நீ கொஞ்சம் நல்லா பேசி கூப்பிட்டு அந்த ஒரு பாப்பா கூட கை தூக்கி இருக்காது. டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிருக்கலாம். நாங்கள் எங்கள் டீமில் சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால நல்ல தீர்ப்பை வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி சுபின். சுபின் வந்து அருமையாக பேசுகிறார். யாருன்னா வந்து நம்மளை ஜெயிலில் அடைச்சா கம்மல் இருப்போமா? இல்லை. அதே மாதிரி உங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க, விளையாடுங்க, வெளியே பிளே கிரவுண்டில் போவாம அப்படின்னா ஒரே ஒரு பாப்பா மட்டும் கை தூக்கிச்சு. அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். சாஷா வாங்க. கை தட்டுங்கப்பா. நான் ஃபோன் வச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிற தலைப்பு பூங்காவில் விலங்குகள் அடைப்பது சரி என்பதுதான். பூங்காவில் நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுற விலங்குகள் சிங்கம், புலி, கரடிலாம் பார்ப்போம். பூங்கா இல்லைன்னா இந்த விலங்குகள்லாம் புக்கு, ஃபோட்டோ இல்லைன்னா டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். பூங்காவில் விலங்குகளுக்கு சாப்பாடு, தண்ணி, மருந்து எல்லாமே கரெக்டான டைமில் கிடைக்கும். பூங்காவில் விலங்குகள் ஒரு கேஜ் வைக்கிறது அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஜெயிலில் வைக்கிற மாதிரி இல்லை. பூங்காவில் ஃபார்ம் அனிமல்ஸ் எது அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ் எதுன்ட்டு பசங்கள்லாம் கற்றுக்க முடியும். பூங்காவில் பசங்கள்லாம் விலங்குகள் பார்த்து மகிழ்ச்சி ஆவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பூங்காவில் விலங்குகள் வைக்கிறது சரின்ட்டு. நன்றி, வணக்கம். நன்றி சேஷா. நீங்கள் வந்து 2 பாயிண்ட் கரெக்டாக சொன்னீங்க. பூங்காவில்
இருந்தால் தான் வனவிலங்குகளை நம்ம போய் பார்க்க முடியும், காட்டில் போய் பார்க்க முடியாது. அதுதானே கரெக்டு. பசங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் பூங்காவில் அடைச்சி வச்சு விளையாடுவாங்களா? விளையாடுவாங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த டீம்ல இருந்து தவறுன்னு பேசுறதுக்கு வாங்க வரதன். கோட் சூட்டுக்கு பாஷா ஆகிட்டேன். நல்லா இருக்கு. இங்கே கூடியிருக்கும் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இங்கே விலங்குகள் பூங்காவில் அடைப்பது தவறு என்று பேச விரும்புகிறேன். எல்லாரும் லைன் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாரும் பார்த்துருப்பாங்க. அவங்க பசங்களை கூப்பிட்டு போய் பார்த்துருப்பாங்க. அந்த லைன் படத்தில் சிம்பாவுக்கு அவங்களோட நண்பர்களும் எவ்வளோ மகிழ்ச்சியாக விளையாட்டுருக்காங்க. அவங்களே கூட்டிட்டு போய் நான் சொன்ன திரும்ப பூங்காவில் அடைத்து படம் எடுத்து அது பார்க்க நல்லாவா இருக்கும். நல்லா பேசுகிறேன். நல்லா இருக்கு. தேசத்தில் பெண்கள் அவங்க கொண்டு வந்து வெப்பமான இடத்தில் வைத்தா அந்த பெண்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? விலங்குகள் காட்டில் பிடித்த உணவு வந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க. ஆனால் பூங்காவில் அந்த சாப்பாடு சேமா இருக்கும். அப்புறம் சில பூங்காவில் அந்த சாப்பாடு பத்தாது. எல்லாரும் சிங்கம் வந்து காட்டோட ராஜா என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிங்கரை நம்ம எடுத்து பூங்காவில் எடுத்து வேடிக்கை பார்த்தா அதை பார்க்க நல்லவா இருக்கும். நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். நடுவர் ஒரே பக்கமாக பேசுகிறேன். காட்டில் வந்து மகிழ்ச்சியாக குடும்பத்தோட விளையாடுவாங்க. ஆனால் சுவாதி பக்கத்தில் இருக்காது. வெளியே இடத்துல மகிழ்ச்சியாக இருக்குவாங்க. ஆனால் பூங்காவில் தனியாக குட்டி இடத்துல வச்சிருக்குவாங்க. விலங்குகள் அடிப்படை அது நேச்சுரலாகவே நேச்சுரலாக சரி பண்ணி காட்டுது. மருந்து மாத்திரையே தரல. நம்ம எல்லோ விலங்குகள் பார்த்துக்கிட்டா எல்லோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் அது பூங்காவில் இருக்கிறவங்களா காட்டு விலங்குகள் இருக்கணும். அது இருக்கக்கூடாதா? இந்த கொஸ்டின்ல என்னோட ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். இந்த முதல் மாதிரி கோச்சிங்லாம் மாறி 3 பேர் கேட்டுக்கோங்க. நீ பக்கமாக பேசணும் பாருங்க வரதன். ஆனால் அவர் 2 நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லயன் கிங்கில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, அது எவ்வளோ ஜாலியாக இருக்குது, சிம்பா எல்லாம். அந்த மாதிரி வந்து இருக்கிறத விட்டு நம்ம வந்து பூங்காவில் அழைச்சி வச்சா நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. அதோட குடும்பத்தோடு இருந்தால் தானே சந்தோஷம். எடுத்துகிட்டு வந்து தனியாக பிரித்து வனவிலங்கு பூங்காவில் அடைச்சா சந்தோஷமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. வாங்க பிரஜீஷ், நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஜட்ஜ் அவர்களே வணக்கம். முன்னாடி பேசுகிற சொன்ன சரி. ஏன்னா பூங்காவில் விலங்குகள் அடிச்சிக்கிறதுனால நம்ம நாட்டில் நம்ம சுற்றிலும் நல்லா இருக்கலாம். பூங்காவில் எங்களை கிட்ஸ்க்கு ரேர் ஸ்பீஷீஸ் பற்றி தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். ஆல்சோ ரேர் ஸ்பீஷீஸ் டிஸ்ட்ராய் ஆகணும். ஃபேமிலி கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நோய் வந்த விலங்குகளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ விலங்குகளோட பூங்காவோட டிசீஸை விலங்குகளுக்கும் தடுக்க முடியும்.
சரி பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். அப்படியே கட் பண்ணிட்டோம். டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணி அடுத்த மணி வச்சு டாய்ஸ் ஃபுட் லைக் திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. மலர்ந்து பாசம் இருக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி. சொல்றாரு ரொம்ப அரிய வகை விலங்குகள்லாம் வந்துட்டு நம்ம பூங்காவில் அடைச்சி வச்சு பாதுகாக்கலாம். அது ஒரு நல்ல பாயிண்ட் தானே. அதை எப்படி நம்ம அரிய வகை விலங்குகள்லாம் அது அறிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க பார்ப்போம். அவன் வந்து கண்ணாடி கொடுக்கறதே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. நீ அங்கெல்லாம் பார்க்காத, நீ பாட்டு பேசு. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், ஏன் கூட்டத்தில் கூட பார்த்துருக்கேன். காட்டில் நரண்டு பார்த்துருக்கியா? நேற்றை ஆடி பார்த்துருக்கியா? நீ பார்த்துருக்கியா? ஓகே, 100 டன் வெயிட்டு பார்க்கறியா? பார்க்கறியா? சிங்கம் இப்படி பார்க்கறதுதான். சிங்கத்தை காட்டில் பார்க்காம டிவியில் பார்த்துட்டு நான் நினைக்கிறேன். சிங்கம் படம் தானே பார்த்துட்டு வந்தேன். அந்த டைலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குளிச்சு கூண்டில் அடிச்சு பாட சொல்லா உலகம். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? பறவையோட குணமே பறக்கிறது தான். வாழ்வா சாவா அதுவே டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, முழக்கங்கள் காட்டில் இருக்கணும், கூண்டில் இல்லை. நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து 2 படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்கிறார். குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி பூவை சொல்லிக்கிற ஊரம் இதெல்லாம் வந்து தப்பு. குயில் வந்து பறக்கிற குணம் இருக்கிறது, அதை வந்து கூண்டில் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நிறைய படம் பார்ப்பீங்களா நீரம்? தமிழ் படம்லாம் எப்படி பார்க்குறது? சரி, இப்போ எல்லாரும் பேசி முடிச்சாங்க. நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. 2 பக்கமுமே வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தலைமுறை இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் ஒரு மேடையில் நின்று ஒரு திரும்ப சீட்டு தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தாக்கா அந்த ஒரு கீ பாயிண்ட்ஸை வச்சுட்டு அவங்களே பேசுகிறாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? வனவிலங்குகளை காட்டில் அடைப்பது சரியா தவறா அப்படின்றது. இதை வந்து நான் இந்த தலைப்பு கேட்ட உடனே என்னடா இது என்ன பேச போகிறாங்க அப்படின்றப்போ பார்த்தப்போ இந்த பக்கம் வந்து சரின்றதை வந்து ரொம்ப அருமையாக காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் வந்துட்டு மருத்துவ உதவி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அரிய வகை விலங்குகள்லாம் காப்பாற்றணும். அதுக்கடுத்து அதுக்கு சாப்பாடு வந்து தேவை, வேலைக்கு தரணும். வயசாகிட்டாக்கா சாப்பாடு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து சொன்னாங்க. எங்களை மாதிரி கிட்ஸுக்கு, எங்களை மாதிரி மனுஷங்களுக்கு போய் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது. கரெக்டாக நம்மளோட தேவைக்காக அவங்க விலங்குகளை வந்து வனவிலங்கை வந்து பூங்கால அடைக்கக்கூடாது. இந்த பக்கம் பேசினவங்க ஒரு சில நல்ல பாயிண்ட் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காடு வந்து வீடு மாதிரி, விலங்குகளுக்கு நம்மளுக்கு எப்படி வீடோ விலங்குகளுக்கு வந்து காடு தான் வீடு. அதுக்கடுத்து எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு கேட்டாங்களாமா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு யார் சொன்னா தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ ஒரு பையன் ஏற்றி சொன்னா தளபதி அப்படின்னா. ஜென்சி படைகள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது வந்து திருவள்ளுவர் இல்லையா? எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ விலங்குகளை மட்டும் நம்ம எப்படி பூங்கால் அடைச்சி வைக்கணும்னு நினைக்கணும். அது தவறு. அதனால நம்மளோட தீர்ப்புக்கான நேரம் வந்துருச்சு. நான் இதுல இருந்து இவங்க 2 பேர் பேசின பேச்சில இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு சில பாயிண்ட் வச்சு நான் சொல்ற தீர்ப்பு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வனவிலங்குகளை வந்து பூங்கால அடைக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில அரிய விலங்குகளை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக அதை மீட்டெடுத்து நம்ம வந்துட்டு அதுக்கான மருத்துவ உதவிகளை பண்ணி
அதோட இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு வனவிலங்குகளை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்மளோட மகிழ்ச்சி, நான் போயிட்டு ஜூவில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து வனவிலங்குகளை பூங்கால அடைச்சி நான் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளை அந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ வனவிலங்குகள் வந்து இந்த மனுஷ பயணங்கள்லாம் பிடிச்சி ஒரு கூண்டில் போடுங்க, நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சா நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? அதனால் வந்து வனவிலங்குகளை பூங்காவில் அடைப்பது தவறு தவறு தவறு.